அப்பயுமே எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, பசங்க தான் வந்து பொண்ணுங்களா மாறுவாங்க, பொண்ணுங்க வந்து பசங்களா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி தான். முஸ்லீமுங்கிறனால வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. என் பேர் வந்து ரஹ்மத்துல்லா. நான் ஒரு திரு நம்பி பெண்ணா இருந்து ஆணா மாறி இருக்கிறேன். என்னோட ஊர் வந்து பழனி மாவட்டத்துல சோலமாதேவி. நான் வந்து எப்ப உணர்ந்தேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே எனக்கு சொல்ல தெரியல. காரணம் என்னன்னா, நம்ம சின்ன வயசுல வந்து எல்லாரும் ஆண் பெண் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க மாட்டோம். குழந்தைங்க விளையாடுறோம் அந்த மாதிரி தான். அப்போ 7th படிக்கும் போதே நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அந்த டைம்ல தான் இருந்துக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா, பசங்க கூட சேரக்கூடாது, பசங்க கூட பார்க்கக்கூடாது, பக்கத்துல உட்காரக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, நேத்து வரைக்கும் பேசணும் பழகணும் எல்லாம் பண்ண ஒரு ஆளை எதுக்கு அது பண்ணாத அப்படிங்கும்போது எனக்கு ஏன் அப்படிங்கிற காரணம் எனக்கு தெரியல. அந்த டைம் ஓகே வீட்டுல திட்டுவாங்க அப்படின்ட்டு பேசாட்டி அப்படி போயிட்டேன். முஸ்லீமுங்கிறனால வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா, வீட்டுல வந்து ஓப்பனா சொல்லவும் முடியல என்னன்னு. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லாம் வீட்டுல ஓப்பனா இருப்போம், சொன்னா திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அந்த மாதிரி. அப்ப மேரேஜுங்கும் போது சொல்லித்தான் ஆகணுங்கிற ஒரு கட்டத்துல தான் நான் என் வீட்டுல நான் வந்து எனக்கு ஆம்பளையே பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்படிதான் சொல்லி ஆகணும். ஏன்னா எனக்கு வந்து என்னவே என்னால உணர முடியல, சொல்ல தெரியல. சொல்றது எப்படி சொல்றதுன்னே ஒரு புரிந்துணர்வே என்கிட்ட கிடையவே கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏஜ் ஆகுது இந்த பிள்ளைக்கு ஏன் கல்யாணம் பண்ணல. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் வந்து 16 வயசுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணலங்கிற வார்த்தை வரும். நாங்க என்ன இல்லாம இருக்கிறோமா, எங்க வீட்டுல என்னன்னா நம்ம என்ன இல்லாத குடும்பமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி விட்டுறலாம், எத்தனை வருஷத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருப்போம், அந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சதும் எனக்கு என்ன புரியலன்னா, இந்த இடத்துல நான் எப்படி என் வீட்டுல கன்வின்ஸ் பண்றதுன்னு. ஒரு கட்டத்துக்கு மீறி எங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க, நிச்சயதார்த்தம் பண்ணாங்க. எனக்கு வந்து இந்த கல்யாணத்தை எப்படியோ நான் நிறுத்தி ஆகணுங்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அப்ப வீட்டுல வந்து கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னுலாம் கேட்க கிடையாது. ஃபர்ஸ்ட் அடின்னு நல்லா அடிச்சு தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க ஏன் எதுன்னு. அப்ப வரைக்குமே நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஆம்பளைங்கன்னா பிடிக்காதுங்கிறது தான். அப்பயும் அதே விஷயத்தை தான் சொன்னேன். எனக்கு ஆம்பளையில பிடிக்கல, கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதை தான் நான் சொன்னேன். அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணாங்கன்னா,